சார். தலைவர் தண்ணி அடிக்கிறதே ஒரு தனி ஸ்டைலுமா. யோ தண்ணி குடியா, மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் தான் இருக்கு. யோ பக்கத்து சீட்டுக்காரன் தண்ணி கேட்டாலே கொடுக்க மாட்டேன்றிய, பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் கிட்ட தண்ணி கேட்டா எப்படியா கொடுப்பான்? தலைவா கண்ணை திறந்துட்ட தலைவா. உன் கண்ணு பேரே கனரா பேங்க் லாக்கரு திறக்கிறதுக்கு. ஏய் ஈரல் வேகவே இல்லை. அப்படியே ராவா அடி, ஈரல் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஹலோ பிரதர், நாம தண்ணி அடிக்கலாம், தண்ணி நம்மள அடிச்சிடக்கூடாது. ஓகே தலைவா. அண்ணா என்கிட்ட சொல்லிட்டல, கவலையை விடு, இன்னைக்கே தூக்கிடுறேன், இன்னைக்கு நைட்டே தூக்கிடுறேன். சுக்ரன் வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. ஏரியா ஏதாவது ஆவா? இல்ல தலைவா. டேய் சீக்கிரம் வாடா. Come on, go quick, catch him. சாரி சார், தெரியாம இருக்கு சார். யாராவது யோ ஏட்டு எவனோ வண்டியை குறுக்க போட்டு இருக்கான், என்னன்னு போய் பாரியா. சார் இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது, அது என்னது சார் போய் பார்க்கணும். ஏயா நீ என்ன எட்டு போட்டு காமிச்சு லைசன்ஸ் வாங்கினியா, துடு குத்து லைசன்ஸ் வாங்கினியா? ஒதுங்கி போக மாட்டேன். யோ வண்டியை போய் எடுக்க சொல்லியா, போயா. நான் பாட்டுன்னு ராயபுரம் மார்க்கெட்டில் மீன் வெட்டின்னு இருந்தேன். எங்கள் அப்பா போலீஸ் வேலையிலேருந்து துப்பாக்கி தொடக்கிறேன்னு தொண்டையில் குண்டு பட்டு மண்டையை போட்டார். வாரிசுன்னு சொல்லி எனக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. அந்த ஆள் டியூட்டியில் சேர்த்ததுக்கு நான் டியூட்டி பார்த்தே சாக வேண்டியதாக இருக்குது. நல்ல வேலை சார் வீரப்பனை போட்டாங்க, இல்லைன்னா அவன் காதை பிடிச்சிட்டுவானே என்னை காட்டுக்கு அனுப்பியிருப்பீங்க. யோ வளவலன்னு பேசாது, இறங்கியா. இரு உன் தொண்டையில் துப்பாக்கி வச்சு தொடச்சிடுறேன். ஏன்பா கண்ணு, இன்னத்துக்கு தேவையில்லாத போலீஸ் வண்டிக்கு முன்னாடி பைக்கை கொண்டாந்து நிறுத்திருக்கிறேன். வழி விடுப்பா, கொலகாரனை பிடிக்கணுமா? யாருப்பா கொலகாரன்? இந்த இப்போ தம்மா தொண்டு பொண்ணை இட்டுன்னு வாண்டான அந்த பையனா. என்ன பாத்து தெரியாம வந்து இடிச்சதுக்கு நின்னு சாரி சொல்லிட்டு கீழே விழுந்த பாட்டில் எடுத்து கையில குத்துட்டு போறான், அவனை போய் கொலகாரன் சொல்றியா? நான் எங்கப்பா கொலகாரன்? என்ன கண்ட்ராவியோ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கத்துனாங்க. இவரு சும்மா இல்லாத சும்மாவை தூக்கின்னு வந்துட்டாரு. வழி விடுப்பா, இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவக்காரரு. கூப்பிட்டு அந்த கோவக்கார இன்ஸ்பெக்டர் வாங்கல சார். யோ தள்ளியா, என்ன நடு ரோட்ல வண்டியை ஸ்டாண்ட் போட்டு உட்காந்து இருக்கிற? உங்க அப்பா வீட்டு ரோடா? ஓரமா நிக்கிற பைக்கை இடிச்சு தள்ளிட்டு போறேன், அது உங்க அப்பா வீட்டு பைக்கா? பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா அவ்வளவு கேவலமா போச்சு அவனுக்கு? ஓட்டுற வண்டி, போட்டிருக்கிற துணி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் பப்ளிக் கொடுக்கறது தெரியுமா? இப்போ வண்டியை எடுக்க போறியா இல்லையா? பைக் இடிச்சு தள்ளதுக்கு மன்னிப்பு கேள்வி எடுக்கிறேன். யாரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்ற? சார் அவருக்கு என்ன ஒன்றரை கண்ணா, உங்களை பார்த்தா சார் கேட்க சொல்றாரு, கேட்டுருங்க சார். யோ வாயை மூடி சும்மா இருயா. எஸ் சார். இங்க பார், கமிஷனருக்கு போன் போட்டேன், கம்பி என்ன வேண்டியதா இருக்கும். அப்படியா? என்னது இது? மாட்டுக்கு மணி கட்டின மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. மாடு மாதிரி வளர்த்துக்கிறாருல, அதனால தான். ஹலோ கமிஷனர் சாரா? நான் சுக்ரன் பேசுறேன் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கு சார். அது ஒண்ணுல சார், காலங்காத்தால ஒரு போலீஸ்காரன் பைக் இடிச்சு தள்ளிட்டு பிரச்சனை பண்ணிருக்கான் சார். பேரு கூட பெருமாள் சார். ஓகே சார். பெருமாள் என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? கூப்பிடுறதான் என் பேர் வச்சிருக்காங்க. இந்த கமிஷனர் பேசணுமா? பேசு. ஹலோ சார். ஓகே சார். சார் தெரியாம தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க சார். அது ஆமாண்ணா, நீ சாயங்காலம் வரைக்கும் இதே பைக்கில் இங்கேயே உட்காந்து இருந்தா, நாங்கள் அந்த வண்டி எடுத்துன்னு ரிவர்ஸ்லேயே அடுத்த தெரு வழியாக போய் முஞ்சா கொலைகாரனை பிடிச்சுன்னு போகிறோம். சார் அன்னைக்கு உயிரை காப்பாற்றினீங்க, இன்னைக்கு போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சோமாரி பசங்களா, அந்த பொடி பையனையும் பொண்ணையும் பிடிக்க முடியாட்டி போட்டு தள்ளுங்கடான்னு சொன்னல. பிடிக்கவும் இல்ல, போட்டு தள்ளவும் இல்ல. ஆனா இப்போ அவங்க சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்திருக்காங்க. அவங்கள நாம தொடணும்னா அந்த சுக்கிரனை போட்டு தள்ளணும். போட்டுரு. சாப்பிடுங்க. தேங்க்ஸ் சார்.
ம் பார்க்குறதுக்கு சின்ன பையன்மா இருக்கிற, 4 பேரை போட்டு தள்ளியிருக்கிற, அதுவும் கோர்ட்டில். த்ரில்லிங்கான ஆள் தான் நீ. அதெல்லாம் எதுவும் இல்லை சார். நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். ரத்தத்தை பார்த்தாலே 2 நாள் தூங்க மாட்டேன். கத்தி எடுத்தாலே கையெல்லாம் நடுங்கும். நான் எப்படி கையில் கன் எடுத்தேனே தெரில சார். இப்போ நான் ஒரு கொலைகாரன். போலீஸ் என்னை தேடிட்டு இருக்கு. ரொம்ப பயமாக இருக்குது சார். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. நம்ம கிட்ட வந்துட்டல, போலீஸ் என்ன மிலிட்ரியாக வந்தாலும் காப்பாற்றுறேன். நான் உன்னை காப்பாற்றுறேன். சார் நீங்க யாருன்னு? அதாம்மா எனக்கே தெரியல. நான் யாருன்னு எனக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சோன்னு சொல்கிறேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனி ஆயிட்டேன். சட்னி வேணுமா? வேணாம் சார். என் மனசுக்கு நியாயம் பட்டுச்சுன்னா கொலைகாரனை கூட காப்பாற்றுவேன். அநியாயம் பட்டுச்சுன்னா எவனாக இருந்தாலும் போட்டு தள்ளிடுவேன். நம்ம தொழில் அப்படி. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலையா? இல்லை, நம்ம எப்பவுமே சாப்பிட்டு தான் சாப்பிட்றது. சார் சூப்பர் தோசை சார். தேங்க்யூ. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் சார். பெப்பர் எங்க? எங்க போச்சு முட்டை? இப்பதானே ஊத்தணும். ஒருவேளை பேய்கே வந்து சாப்பிட்டு இருக்குமோ? சேச்சா, நம்ம இருக்கிற இடத்துக்கு பேய் எப்படி வரும்? ஒருவேளை போதைக்கு ஏதாவது ஏறிடுச்சோ? இருக்காது. இன்னொரு முட்டையை ஊத்துவோம். கத்தி எங்க வச்சேன்? இங்க எப்படி போச்சு கத்தி? கத்தி எடுத்த இடத்துல வைக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. தேங்க்ஸ் சார். நீ கத்துனியா? இல்லையே. நான் கத்துனேனா? இல்லையே. கத்தி கத்தி இருக்குமோ? சேச்சா, கத்தி குத்தும். எப்படி கத்தும்? இப்ப வேடி கேப்பர். ஏண்டா, கொலை பண்ண தானே வந்த? அதை விட்டுட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிற? இது எனக்கு வச்ச குறி இல்ல.
உங்க 2 பேருக்கும் தான். போலீஸ் மாமா மட்டும் தான் தேடுறான்னு நினைச்சேன். மினிஸ்டர் மச்சானும் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்கிறான். இனிமே இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. வாங்க பெங்களூர் போய் கூலா பீர் அடிக்க.